அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். கொடைவள்ளல் கர்ணன் பற்றிய சுவாரஸ்யமான கதை 2. கர்ணன் பாண்டவர்களின் மூத்த அண்ணன், துரியோதனனின் உயிர் தோழன். கொடைவள்ளல் குருக்ஷேத்திரம் போரில் நட்புக்காக உயிர் துறந்த தியாகி. அதுவும் கண்ணனின் சூழ்ச்சி முடிச்சுக்களால் வீழ்த்தப்பட்டவன். சரித்திரத்தில் தர்மத்திற்கு பெயர் போனவன். யாரேனும் அதிகமாக கொடை செய்தாலோ அல்லது 1 ரூபாய் அதிகம் பிச்சை போட்டால் கூட ஆமாம், இவன் பெரிய கர்ணன், கர்ணர் பரம்பரை என்றுதான் பல நூற்றாண்டுகளாக நாம் கூறி வருகிறோம். வரலாற்றில் சிறந்த வள்ளல்களில் முதன்மையில் இருப்பவன் கர்ணன். வந்தவருக்கு இல்லை என்று கூறாத இவனது குணமும், போர்க்களத்தில் தனது உயிரை காத்து வைத்திருந்த தான பண்பினால் கிடைத்த அருளையும் கூட தானமாய் கொடுத்த இவனது பண்பும் தான் அதற்கு காரணம். அதற்கு உதாரணமாக கதை 2, எண்ணெய் நீராட்டு. ஒரு சமயம் கர்ணன் எண்ணெய் நீராட்டுக்காக தங்க கிண்ணத்தில் எண்ணெய் எடுத்து தன் உடலில் தடவி கொண்டிருந்தான். அப்போது ஓர் இரவலன் வந்தான். அந்த இரவலன் கர்ணனிடம் பிக்ஷாம் தேகி என்று இரவல் வேண்டி வந்து நின்றான். உடனே தனது இடக்கை பக்கமாக இருந்த தங்க கிண்ணத்தை இடக்கையாலேயே எடுத்து இரவலனுக்கு அளித்து விட்டான் கர்ணன். கர்ணனின் இடக்கை தானம் குறித்த நண்பர், இடக்கையால் தானம் தரலாகாதே என்று அறநூல் கூறுகின்றதே, தாங்கள் செய்தது அறநூலுக்கு எதிரானது அல்லவா? வலக்கையால் தானே தானம் தர்மம் செய்ய வேண்டும் என்று கூறினார். நண்பரே, அந்த அறநூலை நன்கு படித்தவன் நான். ஆனால் மனித மனம் நிலையானது அல்ல, நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கும். இடக்கை அருகே இருக்கும் தங்க கிண்ணத்தை வலக்கையால் எடுக்க சில நொடிகள்தான் ஆகும். அதனால்தான் இடக்கையில் கொடுத்தேன். மற்றும் அந்த சில நொடிகளில் மனம் மாறிட வாய்ப்புகள் இருக்கின்றன. இவ்வளவு உயர்ந்த தங்க கிண்ணத்தை தானம் தர மறுக்கலாம். அதனால்தான் இடக்கையில் உடனே தானம் செய்தேன் என்று இடக்கையில் தானம் செய்ததற்கு காரணம் கூறினான் கர்ணன். இதை கேட்ட கர்ணனின் நண்பர், கர்ணா, உனது தானம் கொண்ட பண்பு அந்த அறநூல்களையும் மிஞ்சிவிட்டது. உன்னை விட ஒருவன் தானத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்க முடியாது என்று வாழ்த்தி கூறினார். கர்ணனின் சிறந்த கொடைவள்ளலுக்கு சாட்சியாக இந்த கதையும் ஒன்று. நன்றி, வணக்கம்.